வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மைவித்ரேல வந்து இருக்கக்கூடிய இன்றைய தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம் சாருக்கு வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறதா சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் மைவித்ரேட்ஸோட மெம்பர் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து சிஎம் சாருக்கு வந்து ஒரு மனு கொடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிக்கலில் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கடனில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இஎம்ஐ வாங்கி தான் அந்த பணத்தை கட்டி நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து சிஎம் சாருக்கு தெரியப்படுத்தணும், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவங்களுக்கான பணம் வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் சாருக்கு வந்து ஒரு மனு கொடுக்க போகிறதா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நாங்கள் ஏர்ன் பண்ணோம், நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணோம், எவ்வளோ வட்டிக்கு வாங்கி எவ்வளோ கடனுக்கு வாங்கி நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த மைவித்ரேட் கம்பெனிலேருந்து எம்டி சார் வந்து எவ்வளோ உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, எங்களோட வாழ்வாதாரம் அப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸோ மெயினாக இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் நாங்கள் வந்து ரொம்ப கடனில் இருக்கிறோம், எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சிஎம் சாருக்கு வந்து மனு கொடுக்க போகிறதா ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ சிஎம் சாருக்கு வந்து நம்மளுடைய நிலைமையை வந்து தெரியப்படுத்தணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மேற்கொண்டு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. நம்ம மக்களுக்கான பிரச்சனையை வந்து அப்போ தான் அவங்க வந்து சீக்கிரமாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் மெம்பர் வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாருக்கு உங்களுடைய எதுவும் மனு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோவையும் பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கும் அனுப்புவோம். ஸோ அதை அனுப்பிட்டு நம்மளுடைய வீடியோ மூலியமாகவும் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படிலாம் ஏர்ன் பண்ணீங்களோ, எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ, இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சிஎம் சாருக்கு வந்து சிஎம் செல்லுக்கு நீங்கள் அந்த மனு அனுப்புங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட்டே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா பல சதிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மனசை குழப்பணும், மைவித்ரேட் கம்பெனியை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் வந்து போய்கிட்டு இருக்குது, பல சூழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம உடைக்கணும். நம்மளால் எவ்வளோ பாசிட்டிவாக செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக செய்வோம். மைவித்ரேட்டுக்கும் எம்டி செகண்ட் சாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எம்டி சார் வரட்டும் வெளில வந்துட்டாங்கன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், சூழ்ச்சிகள் எல்லாமே உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைவித்ரேட்ஸ் முடிவு பண்ணியிருக்கீங்களோ ஸோ ஒரு எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு மனு சிஎம் செல்லுக்கு வந்து மனு அனுப்பி வைப்போம். அதை பார்த்துட்டு சிஎம் செல்லுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவையும் பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு அனுப்புவோம். உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த சப்போர்ட்டை எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ அந்த சப்போர்ட்டான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளும் சிஎம் செல்லுக்கு அனுப்ப ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு நண்பர்கள் வட்டாரத்துலையும் பார்த்தீங்கன்னா இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்க பேசிக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க சிஎம் செல்லுக்கு மனு போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஒன்று சேர்ந்து மைவித்ரேட்ஸ் மெம்பர் எல்லா சப்போர்ட்டர்ஸும் ஒன்று சேர்ந்து நீங்கள் அந்த மனுவை போட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே உள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நடக்குங்க. மைவித்ரே மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாகவே இருங்க, எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கட்டத்தில் இருக்கோம். நீங்கள் ஏதாவது தவறான முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறான பாதையில் கொண்டு போய் வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.